வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நிறைய பேர் செய்திகளை படிக்காமல் செய்திகளை பார்க்காம கடந்து போகிறதுக்கான முக்கியமான காரணம் படிக்கக்கூடிய செய்திகள் நிஜமாகவே உள்மனசை போய் பாதிக்குது அப்படின்னு தான். கடந்த 2 நாட்களாகவே கேரளாவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஏன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள், பேசப்படாத பிரச்சனைகளோட விளைவாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசு குழந்தை ரொம்ப கொடுமையான மரணத்தை சந்திச்சிருக்கு. பானவூர் அப்படிங்கிற இடத்துல அந்த விஷயத்தை பற்றி தான் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ அர்ஷித் அப்படிங்கிற 1.5 வயசு குழந்தை அது பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் இறக்குது. உடம்பு முழுக்க பார்த்திங்கன்னா சித்திரவதை செய்யப்பட்ட காயங்கள். அதற்கப்புறம் விசாரிக்கிறாங்க, திடுக்கிடும் தகவல்கள் தெரியுது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். பனவூர்ன்ற இடத்துல இந்த பனவூருங்கிற ஒரு ஊரில் கேரளாக்குள்ள அந்த குழந்தை பேர் அர்ஷித்து, அவங்க அம்மா பேர் அகிலா. இந்த கொலையை செய்தவன் பேர் அஸ்கர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அப்புறம் தகவல்கள் எடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு சித்திரவதை அதாவது ஒரு குழந்தைய மிரட்டும் போதே நமக்குலாம் சங்கடமாக இருக்கும். அந்த குழந்தையோட கையை உடச்சிருக்கான். அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட இதெல்லாம் இதில் நாங்கள் சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கனமான விஷயங்கள் இருக்கும். ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபில்ட்டாக இதில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையாக அந்த குழந்தை, பச்சிலம் குழந்தை தாங்கி இருக்குது. ஸோ இப்போ நடந்த நிகழ்வுகளை வரிசை இப்படி பார்த்துருவோம். இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய் இருக்காங்களா, அகிலாங்கிற அந்த பெண், இவங்க முன்னாடி ஒரு திருமண உறவில் இருந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிறார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம அந்த இறந்த குழந்தையோட தந்தை இருக்கார்ல, அவர் சூசைடில் இறந்துருக்காரு. அவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை தான் இப்போ கொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக காவல்துறை அதுவே கொலையாக இருக்குமோங்கிற செக்மெண்ட்லேயும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தை, இந்த பெண் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இந்த இப்போ இருக்கிறான்ல, இந்த அஸ்கர்ன்னு இருக்கான்ல, இவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கணவன் மனைவியாலாம் இல்லை, திருமணம் செஞ்சு இல்லை, ஒரு கள்ள தொடர்பு. சரியா? அதாவது ஒரு அஃபிஷியல் தொடர்பு இல்லாமல் ஒரு கேவலமான ஒரு தொடர்பு. இந்த வீட்டில் யார் யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை செஞ்ச கொலையாளி, அந்த கொலையாளியுடைய தங்கை ஒருத்தி இருக்கா. அதுக்கப்புறம் இந்த இந்த கொலை உண்ட குழந்தையோடைய அம்மா அகிலா. ஸோ இவங்க 3 பேரும் இருந்திருக்காங்க. இந்த குழந்தையும் அந்த வீட்டில் இருந்திருக்கு. இங்கே உங்களுக்கே தெரியும், கேரளாங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்காது. பக்கத்துலலாம் வீடு இருக்காது. ஒரு வீடு இருக்குன்னா அதை சுற்றி ஒரு காடு மாதிரி இருக்கும், இன்னொரு வீடு இருக்கும், அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த வீடும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது போகிறதெல்லாம் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சாலும் பெருசாக போய் இன்வால்வ் பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் நடந்த விஷயம். இதெல்லாம் இந்த குழந்தை அழுது கொண்டே இருந்திருக்கு. பலரும் பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை அழுகுதுன்னு. அதில் ஒரு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெயில் இப்போ எவ்வளோ அடிக்குது உங்களுக்கே தெரியும், இப்போ அதிகமாக வெயில் அடிக்கும். இந்த வெயிலில் அந்த குழந்தைய போட்டுருவானா, அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்குமா, வெயிலில் நின்று அப்படியே மயங்கிற மாதிரி ஸ்டேஜில் அழுதுட்டு இருக்குமா. அது வெயிலில் நின்று அழுதுகிட்டு இருக்குங்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்களாம். கேட்டிருக்காப்புல, என்ன குழந்தை வெயிலில் போட்டு அழுதுட்டு இருக்கேன், நம்மளே வெயில் தாங்க மாட்டோம், குழந்தை இவ்வளோ நேரம் வெயிலில் அழுது விட்டுட்டு இருக்காங்கன்னா அவன் எதுவுமே பேசாமல் அந்த குழந்தைய தரன்னு இழுத்துட்டு போயிடுவானா. இது பக்கத்து வீட்டுக்காரரு சொல்லியிருக்காரு. மீடியாலாம் போய் கேட்பாங்கல்ல, அப்போ சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுட்டு. அது போக அந்த குழந்தை கதற சத்தம், அந்த குழந்தை கத்துற சத்தம், பயத்தில் அழுகிற சத்தம், இதெல்லாம் வெளியில் கேட்டாலும் ரொம்ப குழந்தைய கொடுமைப்படுத்துறாங்கிறது அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் நமக்கு ஒன்று இல்லை, என்னதான் இருந்தாலும் அது அவங்க வீடு, அது அவங்க வீட்டு பிரச்சனை அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கும்ல. அந்த மாதிரி பிளாக்ல மக்கள் பெருசாக அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கல. ஆனால் இவங்க குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க, குழந்தைய கொடுமைப்படுத்துறாங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சு. அதனால தான் ஒரு பெரும் கோவத்தில் போயிட்டு அவனை போய் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த வீட்டில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த சம்பவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை ஒரு யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்படுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் மைக் நீட்டி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு யூடியூபர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை கையில் 2 கையிலையும் கட்டு. அந்த புகைப்படத்தவங்க கூட நம்ம காட்ட முடியல, ஆனால் அது பார்த்துருப்பீங்க எல்லாம் கண்டிப்பாக. அந்த 2 கையிலையும் கட்டு போட்டு அந்த குழந்தை இருந்தோடனே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, குழந்தைக்கு ஏன்டா 2 பக்கம் கட்டு போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த ஆங்கர் அந்த ஆள் யூடியூபர் இந்த அம்மா கிட்ட தான், அதாவது இந்த குழந்தையோட அம்மா இருக்கால அகிலா, அவகிட்ட தான் மைக்கை நீட்டி கேட்குறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. அவள் இந்த மாதிரி குழந்தைக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னோடனே அவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. நம்ம குழந்தைக்கு கையில் இப்படி கட்டு போட்டிருக்கமேங்கிறதெல்லாம் இல்லை. பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே 32 பல்லும் எக்ஸ்ரேல பார்க்குற மாதிரி வாயை நீட்டி சிரிச்சிட்டு இருக்கா.
உண்மையிலே 32 பல்லும் அப்படியே தெரியுது. நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல 32 பல்லும் தெரியுற மாதிரி சிரிக்கிறாங்க, அப்படிதான் சிரிக்கிறாவ. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த குழந்தை வந்து கையில் இங்க பாருங்க, அவ அப்படி சிரிக்கிறா. அந்த குழந்தையோட முகத்துல ஒரு துளி சிரிப்பு இல்லை. எப்பவுமே குழந்தைய சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குங்க. வழியில மறந்து கூட குழந்தைங்க சிரிக்கும். தாய் சிரிக்கும் போது குழந்தை சேர்ந்து சிரிக்கும். ஒரு தாய் வந்து சிரிக்கிறா அப்படின்னா குழந்தையும் சேர்ந்து சிரிக்கும். இது வந்து குழந்தை வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும். அம்மா சந்தோஷமா சிரிச்சாங்கன்னா குழந்தையும் சிரிக்கும். இதுதான் இயற்கை. இவ அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தை முகத்துல ஒரு ஒரு மரண பயம் அப்படியே நிக்குது. அது அந்த வீடியோல அப்படியே இருக்கும். இத்தனைக்கு அது 1.5 வயசு குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை இல்லை, 1.5 வயசு குழந்தை. 1.5 வயசு குழந்தைக்கு நல்லாவே சிரிக்கிறாங்க, இது பண்றாங்களான்னு தெரியும். இருந்தாலும் அந்த முகம் அப்படி இருண்டு போயிருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி ஒரு யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற அந்த ஏக்கம் அந்த குழந்தையோட கண்ணில் தெரியுது. ஒரு மைக்கு நீட்டி கேட்குறாப்புல. கேட்கும்போது எப்படிங்க இதாச்சு அப்படின்னா, அவன் என்ன சொல்றா, சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு. ஒரு அம்மா சொல்றாங்கும் போது அதை நம்புற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் அந்த காயங்கள் வந்து சைக்கிள்லேருந்து கீழே விழுந்தாலாம் வராது. ரெண்டாவது 1.5 வயசு குழந்தை எப்படி சைக்கிள் தானா விட்டு போச்சா, நீங்க கூட்டு போய் கீழே விழுந்துச்சா, அது என்னன்னு தெரியல. அவள் அப்படிதான் சொல்றா, சைக்கிள்லேருந்து விழுந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் போலீஸ்கிட்ட சொன்னப்போ விளையாடும் போது கீழே விழுந்து கை உடஞ்சிருக்குன்னு தான் சொல்லி தான் கட்டெல்லாம் போட்டிருக்கா ஹாஸ்பிட்டலில். டாக்டர்கிட்ட சொல்றது விளையாடும் போது கீழே விழுந்து கை உடச்சிச்சுன்னு. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டு கை உடச்சிருன்னு சொல்லியிருக்கா. ஸோ இப்போ காவல்துறை விசாரணையில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த குழந்தையோட 2 கையும் உடைச்சது இந்த அஸ்கர், இந்த கொலகாரன். கையை அவன் தான் உடைச்சிருக்கான். ஒரு குழந்தையோட கை எவ்வளோ பெருசு இருக்கும்? இவ்வளோதான் இருக்கும், பிஞ்சு. அது நிறையா இப்போ தகப்பன்களும் நிறைய பெற்றோர்களும் அந்த குழந்தையோட கை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், சின்னதாக. அந்த குழந்தையோட கையை உடைச்சிருக்கான். 2 கையும் உடைச்சிருக்காங்க. ஒரு குழந்தையோட கையை உடைக்கிற அளவுக்கு அவன் எவ்வளோ பெரிய மிருகமாக இருக்கணும்னு பாருங்க. இதுக்கான அறிவியல் ரீதியான காரணங்கள் காரியங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். மித்தவங்க பேசாத சில விஷயங்களையும் நம்ம பேசுகிறோம். நடந்ததை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது என்ன, எதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் என்னங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த கையை உடைச்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தையோடைய கால் இருக்குல்ல, கால் பாதம், அந்த பாதத்தில் லைட்டர் வச்சுருக்கான். உங்களுக்கே தெரியும் குழந்தையோட பாதம் எப்படி இருக்கும்னு. பெற்றோர்கள்னா அந்த குழந்தையோட பாதத்தை எடுத்து கன்னத்தில் வச்சுக்குவாங்க, முத்தம் கொடுப்பாங்க அந்த பாதங்களில். நம்ம சடங்குகளில் வந்து அந்த குழந்தையோட பாதத்தை வந்து அதிகமாக தெலுங்கர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிருஷ்ணர் அதிகமாக வழிபடுற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வைணவத்தில் குழந்தையோட காலை வந்து அரிசி மாவில் முக்கி அந்த கண்ணன் கால்னு சொல்லி வைப்பாங்க. கோகுலாஷ்டமி இந்த இதுக்கெலாம் வைப்பாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளோட பாதம் வந்து அவர் அழகானது. அந்த பாதத்தில் அவன் லைட்டரை வச்சுருக்கான், சிகரெட் பிடிக்கிற லைட்டரை வச்சு சுட்டிருக்கான். குழந்தையுடைய பிறப்புறுப்புகள் பக்கத்தில் சிகரெட் காயங்கள் இருக்கு. குழந்தையோட பிறப்புறுப்பில் ஒருத்தன் சிகரெட் வைக்கிறான். ஒரு செகண்ட் வச்சு பாருங்க, ஒரு சின்ன கொசு கடிச்சா அந்த குழந்தைங்க தாங்காது, ஒரு பூச்சி கடிச்சா அந்த குழந்தைங்க தாங்காது. ஒரு கொசு கடிச்சிடக்கூடாது, ஒரு பூச்சி கடிச்சிடக்கூடாதுன்னு பெற்ற தாய்கள், குழந்தைகளை பார்த்துக்கிற தாய்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொசு வலைகளை வச்சுக்கிட்டு கொசு வலைக்குள்ள கொசு அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் இவன் லைட்டரை வச்சு அந்த குழந்தையோட காலில் வந்து பொசுக்கியிருக்கான். குழந்தையோட பிறப்புறுப்பு பக்கத்தில் வந்துட்டு சிகரெட்டு புண்ணு இருக்கு. எவ்வளோ கொடுமையை வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு தினமும் அனுபவிச்சிருக்குன்னு பாருங்க. அது போக அந்த குழந்தையோடைய இறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட உடலை வந்து உடல் கூராய்வு செய்ததில் நம்ப மாட்டீங்க, 61 இடங்களில் காயங்கள் இருக்குது அஃபிஷியலாக. ஃபஸ்ட்டு அது நியூஸில் வந்து 91 அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 61 இடங்களில் போலீஸ் ரிப்போர்ட்லேயே பதிவு பண்ணியிருக்காங்க. 61 இடங்களில் வந்து காயங்கள், விசிபிள் வூண்ட்ஸ். ஒரு குழந்தையோட அந்த குழந்தையோட சைஸ் என்னங்க, 1.5 வயசு குழந்தை இவ்வளோ பெருசு இருக்குமா? இந்த உடம்புக்குள்ள 61 விழுப்புண்கள். நம்ம உடம்புல இருக்குமா அவ்வளோ காயம்? அந்த குழந்தை எப்படி என்னன்னே தெரில. கடவுள்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை இந்த தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு அந்த குழந்தை பண்ண குற்றம் என்ன? அதை காப்பாற்றுறதுக்கு ஏன் யாரும் போக முடியல? யாருக்கும் ஏன் அது தெரியலை? இது யாருக்கும் தெரியாமலாம் இல்லை, சிஸ்டமும் ஃபெயில் ஆகிருக்கீங்க. என்ன சிஸ்டம் ஏன் ஃபெயில் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த அகிலாவுடைய அம்மா இருக்காங்க, சொந்த அம்மா.
அதாவது இந்த கொலகார நாய் இருக்கால, தாய்ங்கிற பேரில் இருக்க நாய், கொஞ்சம் வார்த்தை வரும் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேலே கோவம் இருக்குது எனக்கு. அந்த தாய்ங்கிற பேரில் இருக்க அந்த நாய், அவங்கள பெத்த ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா இந்த பிள்ளைய நல்லா தான் வளர்த்துருக்காங்க போல். அவங்க வந்து பேரனுக்கு வந்து இந்த கையில் அடிப்பட்டதை பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த சனியனும் இந்த சனியன் கூட இருக்கிற அந்த சனியனும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ தப்பு பண்ணுதுங்கன்னு புரிஞ்சிருச்சு. குழந்தைக்கு இப்படி கை அடிபடாதுன்னு. அவங்களும் ஒரு குழந்தைய வளர்த்த தாய் தானே, இந்த நாயை வளர்த்த தாய் தானே அவங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, கை உடஞ்சப்பவே, அந்த கை உடஞ்சப்ப இல்லை, அந்த கை உடஞ்சதான் அவங்க பார்த்துருக்காங்க. அதை அவ சொல்லவே இல்லை கை உடஞ்சிருக்காங்க. அநேகமாக அவங்களும் அந்த யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு எப்படி தகவல் தெரிய வந்து குழந்தையோட அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க, கை உடஞ்ச ஃபோட்டோவை. அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மனசு தாங்காமல் இவ தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போய் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அதை கேட்டுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது இவங்க தரப்புல இருந்து சொன்னதை நம்பிக்கிட்டாங்க போல, கீழே விழுந்தா அடிபட்டுச்சு அது இதுன்னு சொன்னதை அதை நம்பிக்கிட்டாங்க போல போலீஸ். அப்போவே போலீஸ் விசாரிச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணியிருந்தா, அப்போவே அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் செக் பண்ணியிருந்தா போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ கை உடஞ்சது மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட உடம்புல காயம், இந்த மாதிரி தீப்புண் காயம்லாம் இருக்குல்ல, அப்போவே ஒரு போலீஸ் கூப்பிட்டு ஒரு பீடியாட்ரிஷனை கூப்பிட்டு, சார் நீங்கள் அஃபிஷியலாக கூட பண்ணணும்ல, ஒரு இல்லை நமக்கு சர்க்கிளில் எத்தனை பேர் பீடியாட்ரிஷன்ஸ் இருக்காங்க, எதாவது தெரிஞ்ச ஒரு காவல்துறையினால ஒரு பீடியாட்ரிஷனை பார்க்க முடியாதா? அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு பீடியாட்ரிஷன்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டால், இது மாதிரி இவங்க வந்து அவங்க பாட்டியே என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தை வந்து இவங்க தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு, கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் நார்மல் ஊண்டா என்னன்னு பாருங்கள், கை 2 பேரை உடஞ்சிருக்கு, இதை வந்து சைக்கிள்லேருந்து விழுந்தேங்கிறாங்க, இந்த உடம்புல காயங்கள் மாதிரி இருக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு ஒரு காவல்துறை சொல்லியிருந்துச்சுன்னா பீடியாட்ரிஷன் சொல்லியிருப்பார், இதெல்லாம் நார்மல் ஊண்டே இல்லைங்க, பாருங்கள் தீக்காயம்லாம் பட்டிருக்கு, இது எப்படிங்க குழந்தைக்கு போய் தீக்காயம் எப்படிங்க புண்ணு வரும், அப்போ இது ஏதோ தப்பு நடக்குதுங்க, என்கொயரி பண்ணுங்கன்னு ஒரு பீடியாட்ரிஷன் சொல்லியிருப்பார். ஆனால் காவல்துறை அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டே அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் தான் சொல்கிறேன், காவல்துறையோட மிகப்பெரிய தோல்வி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அக்கறையின்மை. உங்களுக்கு அக்கறையே கிடையாது மக்கள் மீது, சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா சொல்லுங்கள், சில அதிகாரிகள் ஏதாவது 1-2 பேர் இருப்பீங்க ஒன்று நல்லவங்க, ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், பெரும்பான்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு மக்களின் மீது அக்கறை இல்லை. வேலையை முடிச்சுட்டு போனால் போதும், எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் வந்தால் கூட அந்த கேஸை ஆய்வு பண்ணுறதுக்கோ இல்லை கேடுறதுக்கோ உங்களுக்கு ஒரு சிரமம் பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, சம்பளத்தை கூட கூட்டி கொடுக்க தயார் அரசாங்கம். நானே சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நல்ல அரசாங்கம்னா அமையும் போது காவல்துறைக்கு அதிக சம்பளம் கூட கொடுக்க தயார். ஆனால் ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கோங்கிறத வந்து காவல்துறையை மறந்துடக்கூடாது. அதுக்கு அந்த பொறுப்பு உணர்வோடு நடந்துக்கணுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். உங்கள்கிட்ட அந்த சொல்லும் பொழுதே நீங்கள் ஒரு படி எக்ஸ்ட்ரா யோசிச்சிருந்தீங்கன்னா, அந்த குழந்தைய கொண்டு வாங்க, அந்த குழந்தைய காட்டுங்க, அதெல்லாம் அதுவுமே நடக்கலை. இப்போ புரியுதுங்களா சொல்கிறது? மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு பயம் வந்திருக்கும், ஓய் காவல்துறை நம்ம மேலே கண்ணு வச்சிருச்சுடான்ட்டு. அந்த பயமே இல்லை அவங்களுக்கு சுத்தமாக. ஸோ இது வந்து ஃபெயிலியர், முழுக்க முழுக்க காவல்துறையோட ஃபெயிலியர். அதாவது கேரளா காவல்துறையோடைய பெரிய தோல்வி தான் இது. நெய்பர்ஹுட்டோட தோல்வி. நெய்பர்ஹுட்டு நம்ம குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க அழுகுது போகுது, அடுத்தவங்க போய் இன்வால்வ் ஆகிறதுக்கு யோசிப்பாங்க. பட் அது என்னன்னே எனக்கு புரியல. ஒரு குழந்தை கை கால்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த குழந்தை வந்து பாருங்க 2 கையும் அப்படின்னா எப்படிங்க, ஒரு கை உடஞ்சா கூட ஏதாவது லாஜிக் இருக்குங்க. குழந்தைக்கு கை உடையிறதே வந்து அபூர்வம். ஆனால் 2 கையும் உடஞ்ச அந்த குழந்தை இவ்வளோ பெரிய மாவு கட்டு போட்டிருக்கு அப்படின்னா அப்போவுமே மக்கள் வந்து அக்கறை இல்லைன்னு அப்படி தான் தோணுது எனக்கு. அக்கறை இல்லை, மக்களுக்கு வந்து உண்மையிலேயே அக்கறை கிடையாது. ஏதாவது நாய் கடிக்குது போகுதுன்னா கூட அப்படியோ நாய் கடிக்குது ஊங்கிறாங்க. இங்கே மனுஷன் இதுக்கு கண்டுக்கிறது இல்லை எவனும். அப்படி தான் இருக்குது. சரி, அப்போ இப்படி இந்த குழந்தை வந்து இதாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டியே வந்து சொல்லியும் இதில் சரி இதில் ஒன்றா அடுத்து இன்னொன்று நடக்குது. அதாவது அந்த முதல் கணவர் இருக்கார்ல, தற்கொலை பண்ணார்ல, அவங்க ஃபேமிலி வந்து ஏன்னா அவங்களோட பேரன்ல அவங்க பையனுக்கு பிறந்த குழந்தைங்கிறனால அவங்க எங்ககிட்ட குழந்தைய கொடுத்துருன்னு. இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த நாய் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நீ வந்து ஒரு நாய், நீ மார்கழி மாதத்துக்கு அலையிற நாய், மார்கழி மாதம் வந்துருச்சு, இன்னொரு தெருநாய் இவன் கூட வந்துருச்சுன்னா நீ வாட்டு விட்டுட்டு போ, அந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இந்த நாய் அந்த குழந்தைய கொடுக்கல. எதுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு அலைஞ்சதுனே தெரியல. இப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு அந்த குழந்தைய நீ ஏண்டி வச்சுட்டு அலைஞ்ச?
நமக்கு அதெல்லாம் தான் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அது இலவு மண்டை மூளை அதுகளுக்குள்ளே இருக்குது. உன்னால் குழந்தைய பார்த்துக்க முடியாது, அந்த குழந்தை உனக்கு வேண்டாம், அந்த குழந்தை மேலே உனக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் குழந்தைன்னு வச்சுக்கிட்டு கொலை பண்ணி வச்சிருக்கா சாணியை. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தைய வந்து நாங்கள் எடுத்து வளர்த்துக்குறோம், கொடுங்கன்னு அவள் கொடுக்காமையே இழுத்தரிச்சிருக்கா. அவங்களுக்கும் இந்த கை உடஞ்சதுன்னு தகவல் தெரிஞ்ச உடனே அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 2 முறை கம்ப்ளைண்ட் போயிருக்குங்க. அப்பவும் காவல்துறை வந்து அதையும் விட்டுருச்சு. அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. ஸோ இவங்க 2 முறையும் இது பண்ணியும் இது நடக்கலை. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து கொன்னுடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். யார்? இந்த அஸ்கர் அப்படிங்கிற இந்த எச்சன் நாய். இந்த எச்சன் நாய் அந்த குழந்தைய கொல்றதுக்கு, அவன் கொன்னோம்னா மாட்டிக்குவான்னு தெரியும் அவனுக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான், குழந்தையோட சாப்பாட்டில் குழந்தைக்கு என்னங்க வாயில் திணிச்சா என்னங்க ஆகும், மூச்சு அடைக்கும்ல, அந்த மாதிரி மூச்சு அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் வாய்க்குள்ள அனைமே திணிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தையோட வாயில் வந்துட்டு சாப்பாடை போட்டு திணிச்சா குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்படும்ல, அந்த மாதிரி மூச்சுத்திணறல் ஏற்பட்டுருச்சு. அந்த மாதிரி மூச்சுத்திணறல் ஏற்படுற ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இவன் கையில் சாகாமல் அங்கே வந்து செத்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஸோ இவன் மேலே பழி வராதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான் பாருங்க. அப்போ எனக்கு சொல்ல என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக நமக்கும் தெரியாது. காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை ரிப்போர்ட்டில் இவன் வேணும்னே சாப்பாட்டை வந்து கொடுத்து வாயை திணிச்சு இது பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. கொண்டு வந்து மூச்சு திணறது பாருங்கள் குழந்தைக்குன்னு சொல்லி கொடுத்தோன்னே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் குழந்தை இறந்துருச்சு. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டருக்கு குழந்தைய பார்ப்பாங்கல்ல, அதில் குழந்தையோட இடங்கள்ல அளவுக்கு அதிகமாக காயங்கள் இருந்திருக்கு, குழந்தையோட கை உடஞ்சிருக்கு, குழந்தை மேலே வந்து பேர்ன் மார்க்ஸ் இருக்குது, சிகரெட் ஊண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று. அது பார்த்தா வட்டமாக ஒரு பேர்ன் மார்க் இருக்குன்னா அது என்ன சிகரெட் ஊண்டு. அவங்களுக்கு டாக்டர்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தையோட மரணம் வந்து இயல்பானதாக இருக்க வாய்ப்பு இல்லை, விசாரிங்க. இங்கே வந்து இறந்தாலும் இங்கே வந்து மூச்சு திணறல்னு சொன்னாலும் இது வந்து இயற்கை மாதிரி தெரியலன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உடல் கூராய்வு, இறந்ததுக்கப்புறம் உடல் கூராய்வு பண்ணும்பொழுது அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள ஆல்ரெடி ஆர்கன்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆர்கன் அடிச்ச அடியில் இவங்க போட்டு டார்ச்சர் பண்ணதில் உடம்புல பல இடங்களில் காயம், பல இடங்களில் ஆர்கன் டேமேஜ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான இது இடமா அந்த குழந்தையோட மண்டை பக்கத்துலேயே ஒரு பெரிய ரத்தம் கட்டியிருக்கு. அது எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைய செவுத்துல அடித்து தேய்ச்சாதான் அந்த மாதிரி காயம் வரும்னு இருக்காங்க. ஒரு குழந்தைய செவுத்துல அடித்து வந்து தேய்ச்சிருக்கான் மனுஷன். அதுவும் 100% லிட்ரஸி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருமைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். மிருகம் கூட இதெல்லாம் பண்ணுமான்னு தெரில. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேடுகட்ட நாயின்னு சொல்கிறதுனால நாய்கள் கோச்சிக்க கூடாது. எனக்கு வேறு என்ன சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா அது முறையாக இருக்காது. வேறு எப்படி சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வாயிலா ஜீவனை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால திரும்ப குலைக்க முடியாது. ஆனால் இவனெல்லாம் வந்து என் மலை உருண்டைவன். அப்படிப்பட்ட ஒரு வேஸ்டேஜ், அந்த வேஸ்டேஜ் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கு. இது நடந்தது. இது கேரளா முழுக்க இந்தியா முழுக்கவே இது வந்து ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடாத ஒரு தீங்கு வந்து இந்த நாட்டில் நடந்திருக்கு. அதுவும் யார் அந்த குழந்தைய பாதுகாக்கணுமோ பெற்ற தாயே வந்து அந்த குழந்தையோட கொலைக்கு காரணமாக இருந்திருக்கா. இவ என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ மேலேயும் இருக்கு. இவ அந்த குழந்தைய அடித்து அந்த வீட்டில் செவுத்துல எல்லாம் ரத்த காயம் இருக்கும்ல, இந்த ரத்த காயத்தெல்லாம் கழுவியிருக்கா, தடயத்தை மறைச்சிருக்கா இவ மேலே. அடுத்து வந்து அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸில் அடிப்பட்ட ரத்தம் இருக்கும்ல, அதை எரிச்சிருக்கா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து எரிச்சிருக்கா. ஸோ இது ரெண்டும் போலீஸ்கிட்ட எவிடன்ஸு. இவ வந்து அந்த கொலைக்கு உடந்தை, அந்த கொலை வந்து இவளுடைய இதில் தான் தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு அந்த குழந்தை வளர்றதுல விருப்பம் இல்லை, அவள் அந்த குழந்தைய கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கா. இவ கட்டாயம் நான் சொல்கிறேன், இவ தான் அவன் புருஷனையும் கொண்டிருப்பான். காவல்துறை விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரித்து இதெல்லாம் சீக்கிரம் தூக்கில் ஏற்றுங்க. ஏதாவது பெயில் கீழ் வந்துட போதுங்க, சீக்கிரம் தூக்கில் ஏற்றுங்க. அதான் நம்ம சொல்ல முடியும். இவ கண்டிப்பாக அந்த கணவருடைய மரணத்திற்குமே காரணமாக இருப்பா. இல்லை இவளோட செய்கையை பார்த்து அந்த ஆள் மனசு உடஞ்சி போய் அவன் வந்து செத்துருப்பான். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. டான்ஸ் ஆடுறவளாம் இவ.
இப்போ புரியுதா? டான்ஸ் ஆடுறவ ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடுற நாய் இது. அது என்ன மாதிரி என்ன கேரக்டர்னு பார்த்துக்கோங்க. போகிறது, டான்ஸ் ஆடுறது, போராடம்லாம் இது பண்ணுறது, வர்றது, குடிக்கிறது, கூத்தடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட நாய் அவ வயிற்றுல போயும் ஒரு குழந்தை உருவாகி அது படாதபட்டு இறந்துருக்கு. அந்த அந்த குழந்தைக்கு என்ன நினச்சிருக்கோம்? அதுக்கு எது உலக நடப்புன்னு தெரிஞ்சிருக்காது, மனிதர்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இதுதான் வாழ்க்கைன்னு அது வாழ்ந்துருக்கு. எனக்கு அதுதாங்க தாங்கிக்கவே முடியல. நமக்கு மட்டும் இது நடக்குதுங்கிறது கூட அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அது என்ன நினைச்சிருக்கோம்? ஓ இதுதான் வாழ்க்கை போல, இப்படிதான் நம்ம பிறந்து வெளியில வந்தோம்னா இப்படிதான் அடிப்பாங்க போல, எல்லாரும் கொடுமைப்படுத்துவாங்க போல, நம்மளை சித்திரவதை பண்ணுவாங்க போலன்னு தான் நினைச்சிருக்கு. எல்லாரும் இறந்து தான் நரகத்துக்கு போவாங்க, அந்த குழந்தை பிறந்து நரகத்துக்கு வந்திருக்கு. இதுதான் உண்மை. நம்மளாம் செத்தோம்னா நரகத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம் அதுன்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போதே நரகத்துக்கு வந்து பிறந்திருக்கு அந்த குழந்தை. என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. அந்த என்ன நீதியை இந்த நாடு வாங்கி கொடுத்துரும் அந்த குழந்தைக்குன்னு தெரியல. என்ன நீதி என்ன? ஸோ இந்த விஷயத்துல வந்து என்னால் வேற எதுவும் சொல்ல முடியல. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ பல உயிர்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், சிங்க கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிங்க கூட்டத்தில் வந்து ஒரு சிங்கம் இருக்கும், அது கூட பெண் சிங்கங்கள் இருக்கும். அந்த பெண் சிங்கங்களை அது கர்ப்பமாக்கும், குட்டி பிறக்கும், தன்னுடைய ஜீன் அப்படிங்கிறதுல அந்த குழந்தை குட்டிகள் வரும். இந்த குட்டிகள் வளர்ற வரைக்கும் அந்த குட்டிகளுக்கு இடை தேடுறதெல்லாம் பெண் சிங்கங்கள் பார்த்தாலும் அந்த குட்டிகளுடைய பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு வந்து ஆண் சிங்கம் தான், அப்பா சிங்கம் தான். ஏன்னா அந்த ஆண் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட மரபு வந்து கடத்தப்படுறதுங்கிறது தான் மிக முக்கியமானது இருக்கும். இது சிங்கத்துக்கிட்ட மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே, அதுவும் குறிப்பாக ஆண் உயிர்கள் எல்லாமே தன்னுடைய ஜீனை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துறது தான் ஹையர் பர்பஸ். அந்த பர்பஸுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் ஆண் இனம் வந்து நகர்ந்து போகும். புரியுதா? அப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த சிங்க கூட்டத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் இருக்குது. இதில் இப்போ ஒரு ஆண் சிங்கம் இருக்குது, குட்டிகள் பிறந்திருக்கு. இந்த குட்டிகளை பாதுகாத்துட்டு ஒரு ஆண் சிங்கம் இருக்குன்னா, வேற ஒரு ஆண் சிங்கம் பருவ வயசுல ஒரு சேலஞ்ச் பண்ண வருது அப்படின்னா, இந்த மாதிரி எதிரிலேருந்து வரக்கூடிய இந்த சிங்கம் இந்த முன்னாடியே இருக்கக்கூடிய ஆண் சிங்கத்தை வீழ்த்திருச்சு அப்படின்னா, புது ஆண் சிங்கம் வந்த உடனே என்ன பண்ணும்? மொதல் வேலையா அந்த பெண் சிங்கங்களுடைய குட்டிகள் எல்லாத்தையும் கொலை பண்ணும், தேடி கொள்ளும். ஏன்னா அப்படி கொலை பண்ணாதான் அந்த பெண் சிங்கங்கள் வந்து அந்த குட்டிகளை பார்த்துக்கணுங்கிற அந்த எண்ணம் மாறி அது வந்து பருவத்துக்கு திரும்ப வரும், சீக்கிரம் பருவத்துக்கு வரும் திரும்ப. அப்படி அது பருவத்துக்கு வந்தால் தான் இந்த ஆண் சிங்கம் தன்னுடைய குட்டிகளை வந்து உருவாக்க முடியுங்கிறனால முந்தைய ஆண் சிங்கத்துடைய குட்டிகளை கூட்டத்தில் வச்சிருக்காது. அது மட்டும் இல்லை, ஒரு 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 காட்சி இருக்குது, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இதில் ஒரு ஆண் சிங்கம் இருக்கும், மற்ற பெண் சிங்கங்கள்லாம் கூட்டமாக இருக்கும். ஒரு சிங்கம் ஒன்று வரும், ஒரு குட்டி சிங்கம். அது வந்து பார்த்தா பெண் சிங்கம் மாதிரி தான் இருக்கும், தூரத்துலேருந்து அந்த வரும். ஏன்னா அது ஆண் சிங்கம் தான், பட் சின்னதுங்கிறனால பிடரில யங்கு மேல். அது அப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்க இந்த கூட்டத்தில் இருக்க எல்லா பெண் சிங்கமும் வேகமா போயிட்டு அந்த சிங்கத்தை போய் தாக்கும். அப்படி இந்த சிங்கத்தை தாக்கும்போது ஆண் சிங்கமும் அந்த தாக்குதலுக்கு பக்கத்துல வந்து தாக்கறதுக்கு வரும். ஆனா ஆண் சிங்கம் பக்கத்துல போய் ஒரு வித்தின் செகண்ட்ஸ் அது தன்னோட குட்டின்னு தெரிஞ்சிடும். அது தன்னோட குட்டின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அது அது அந்த ரிக்ரெட் இருக்குல்ல, அதாவது தன்னோட குட்டியை கடிச்சிட்டு இருக்குங்க மித்த பெண் சிங்கங்கள்லாம், இதுவும் கடிக்கதான் போகுது. கடிக்க பக்கத்தில் வந்தோடனே டக்குன்னு அந்த ஒரு ரிக்ரெட்டில் இப்படி தலையை தூக்கி பெண் சிங்கத்தெல்லாம் நிப்பாட்ட சொல்லி கத்தும். அப்போ உடனே இது ஆண் சிங்கம் சொன்னோடனே எல்லா பெண் சிங்கமும் விலகி போயிடும். விலகி போனோடனே அந்த குட்டிக்கிட்ட வந்துட்டு பக்கத்தில் வரும், அந்த குட்டி வந்து அடிக்கும். அப்போ நான் வந்து ஏண்டா தகப்பான்னு சொல்லி அடிக்கும். அப்படி அடித்த உடனே அதுக்கு வந்து ஒரு செகண்ட் இது பண்ணிட்டு அந்த குட்டிக்கிட்ட வந்துட்டு சமாதானப்படுத்தும், தெரியாமல் கடிச்சிட்டாங்கிற மாதிரி சமாதானப்படுத்தும். இப்போ ஒரு வாடையை வச்சு அது தன்னுடைய குட்டிங்கிறது அந்த ஆண் சிங்கத்துக்கு தெரியுது. இந்த சைக்காலஜிஸ் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது மிருகங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இது பறவைகள்கிட்டையும் இருக்குது. பறவைகளும் நிறையா இந்த மாதிரி பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு செல்ஃபிஷ்னஸோட செயல்படுற பறவைகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேற ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக குயில்லாம் என்ன பண்ணோம்னா, காக்காவோட கூட்டில் போய் முட்டையை போட்டுட்டு அந்த குயில் குஞ்சு பிறந்த அடுத்த நிமிஷமே காக்கா கூட்டில் இருக்க முட்டைகளெல்லாம் தட்டி விட்டுரும். ஸோ இதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த மரபுகள், இந்த மிருகங்களுடைய இந்த வாழ்க்கை இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, இது பல உயிரினங்களில் தன்னுடைய ஜீனை கடத்துறதுங்கிற ஒரு இடத்துலையும், வேற ஒரு இடத்துல அந்த ஜீனை கடத்துறதுக்கு இல்லை அதுக்கு போட்டியா இல்லை அதுக்கு காம்படிஷனா முந்தைய நபருடைய குழந்தையோ குட்டியோ இருந்துச்சுன்னா, இந்த உயிரினங்கள் வந்து அதை
தாக்கி அழிக்கணுங்கிற சைக்காலஜி வந்து நிறைய மிருகங்கள்கிட்ட இருக்கு. இது வந்து இயற்கையில் ஒரு நெகட்டிவான ஒரு விதி. இது மனிதர்கள்ட்ட இருக்கான்னா இருக்கு. தயவு செஞ்சு இது உள்வாங்குங்க. இது இல்லைன்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலே இருக்கு. சித்தி கொடுமைகளில் தொடங்கி நம்ம சித்தி கொடுமைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அது என்ன? ஒரு பெண் வேற ஒரு பெண்ணுக்கு பிறந்த குழந்தைய அவ கொடுமைப்படுத்துவா. அதான் சித்தி கொடுமை. புதுசாக வரவ முன்னாடி பிறந்தவங்களோட குழந்தைய கொடுமை. ஏன்? இது என்னோட வயிற்றுல வளர்ந்தது இல்லை, அப்போ இது என்னோட வாரிசு இல்லைங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அந்த குழந்தைய பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்பவுமே அப்படி தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இது நடந்தும் இருக்கும். சித்தி கொடுமைகள் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம கல்ச்சரில் அந்த ஸ்டெப் டேட் கல்ச்சருங்கிறது ஒன்று இல்லை, பெருசாக இல்லை. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண்கள் வந்து குழந்தையை பெற்றுட்டாங்க அப்படின்னா திருமணம் செய்ய மாட்டாங்க. இது வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஏன் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் வந்து 1000 பகுத்தறிவு பேசலாம். நம்மளுடைய முன்னோர்களோட இதில் குழந்தை பிறக்காத பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் இல்லை எதுவும், ஆனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு காரணத்தில் இறந்துட்டார். அப்போ அந்த பெண் வந்து விதவை ஆகிறாங்க, கைம்பெண் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுமணம் செய்வாங்க. நம்ம அது வந்து ஊர் பஞ்சாயத்துலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கணவர் இறந்துட்டாங்க, அதனால வந்துட்டு நம்ம மறுமணம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. உறவுகளே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பிரச்சனை இருக்காது. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய அந்த பொண்ணு வளர்க்கணும். வேற யார் வளர்ப்பா? அம்மா தானே வளர்க்கணும். ஸோ அந்த பெண்ணை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இல்லைன்னா மாமியார் வீட்லேயே இருந்து குழந்தைய வளர்க்க முடியுங்கிற அந்த சுச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு ஓகேனா அவங்க வீட்டிலே இருந்து வளர்ப்பாங்க. இதுதான் இத்தனை ஆண்டு கால இந்திய கலாச்சாரத்தில் மனிதர்கள் வச்சிருந்த ஒரு விதி. இந்தியாவில் எல்லா மொழி இனத்தவர்களும் போனீங்கனாலும் இந்த விதியை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அது ஏன் சரியான விதின்னு இப்போ புரியுதா? ஸ்டெப்மாம் கல்ச்சரில் அப்பா கையில் அத்தாரிட்டி இருக்கும். அம்மா இறந்துடுறாங்க, பிரசவத்தில் அம்மா இறந்துட்டாங்க, குழந்தை இருக்குது, அதை வளர்க்குறதுக்கு யாராவது ஒரு பெண் கட்டாயம் வேணும். ஏன்னா ஆண்னால குழந்தைய அந்த அளவுக்கு இதாக வளர்க்க முடியாது. வேற ஒரு பெண்ணையும் அவன் கல்யாணமே பண்ணி வந்தாலும் அவன் என்ன பண்ணால் அவன் கண்ட்ரோலில் அந்த ஃபேமிலி இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியில் எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த பெண்ணையும் அடக்கக்கூடிய உடல் வலிமையும் மன வலிமையும் ஆண்கிட்ட இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சித்தி கொடுமையே இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து அப்பாவுடைய தயவில் அந்த கொடுமைகள் இருக்கும். பட் இந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காது. குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்குவாங்க. ஆனால் பெண் இப்படி மாறும் பொழுது, பெண் வந்து 2வது கல்யாணத்தை இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்கங்கிற பட்சத்தில் ஸ்டெப் டேட் அந்த பெண்ணாலையும் அவனை ஓவர் கம் பண்ண முடியாது ஃபிசிக்கலாக. அந்த பொண்ணுக்கு தான் குழந்தைய பார்த்துக்கணுங்கிற எண்ணமே இருந்தாலும் இவனுடைய ஆதிக்கம், இவனுக்கு அது பிடிக்கல, அந்த குழந்தை பிடிக்கல அப்படிங்கும் பொழுது வளர்க்குறது கஷ்டம். புரியுதா? அப்போ அந்த குழந்தையோடைய எதிர்காலம்ங்கிறது பெரிய கேள்விக்குறியாகுது. நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ பேசிக்காக இதுதான் இங்கே நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் டேட் கல்ச்சர். ஸ்டெப் டேட்டுங்கும்போது ஒரு சிங்கத்துக்கு எப்படி தன்னுடைய குட்டி இல்லைங்கிறது அந்த இதை பார்க்க அதுக்கு கோவம் இருந்து அதை அழிக்க நினைக்குதோ, இவனும் அதை தான் பண்ணியிருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் இவளை வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்கான், இவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டான். ஆனால் இவளுடைய வயிற்றில் வளர்ந்த வேற ஒருத்தனுடைய கரு, வேற ஒருத்தனுடைய குழந்தைங்கிறது இவனுக்கு ஒரு ரிமைண்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. அந்த ரிமைண்டிங் ஃபேக்டரில் அந்த குழந்தை இருக்கக்கூடாதுன்னு இவன் இந்த நாய் முடிவு பண்ணியிருக்கான். இந்த நாய் இப்படி முடிவு பண்ணனால அந்த குழந்தை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு ஒரே குழப்பம் என்னன்னா, இவன் அந்த குழந்தைய இவ்வளோ துன்புறுத்துறானா, அந்த குழந்தைய ஒன்னாலையும் பார்த்துக்க முடியாது. நீ அந்த குழந்தைய உங்க அம்மா கிட்டயோ இல்லை அவங்க அங்கே இறந்து போனால் அவங்க ஃபேமிலிக்கிட்டேயோ கூட கொடுத்துருக்கலாம். நீ அது ஏன் கொடுக்கலைங்கிறது தான் இங்கே ஒரு குழப்பம். ஒருவேளை இவளுக்குமே அந்த எண்ணம் இருந்துச்சா, இந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைக்கு நம்ம அம்மான் இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு இவ்வளோ நினைச்சாலான்னு தெரியல. இவ்வளோ நினச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுவும் இருக்கு இயற்கையில். புரியுதுங்களா? இயற்கையில் அதுவும் இருக்கு. இயற்கையில் அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ்லாம் குரங்குகள்கிட்ட இருக்கு. இந்த குரங்குகிட்ட அந்த பிஹேவியர் தான் வந்திருக்கு இந்த குரங்குகிட்டையும். இயற்கையாகவே ஒரு கூட்டத்தில் அந்த தலைமை மாறுது, அந்த தலைமை இல்லாத ஒரு குட்டியை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிற பெண்களுமே சிம்பான்சி இதிலெல்லாம் வந்து இந்த
இந்த ஃபினாமினன் வந்து இருக்குது. அந்த குழந்தை வந்து அபேண்டன் பண்ணுறோம். ஓகேவா? அபேண்டன் பண்ணோடனே அந்த குழந்தை வந்து தனியாக அனாதை ஆயிரும். அது தப்பிச்சு வளர்ந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. இந்த அபேண்டன் பண்ணிட்டு இவன் கூட போய் ஒட்டிக்கிறதுக்கு இந்த குரங்கு, இதை நான் சொல்றது குரங்குங்க, சிப்பான்சி இந்த மாதிரியான உயிரினங்கள்ட்ட இந்த பிஹேவியர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே குரங்குலேருந்து வந்தவ தான் இவ. ஸோ இவளுக்கும் அந்த சிந்தனை இருக்குது. ஸோ இவன் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைக்காலஜிஸ் வந்து இன்னும் நம்ம வந்து முழுமையாக ஆய்வு செய்யலை. ஸோ இதோடைய எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பம் சரியாக இல்லாமல் போச்சுன்னா யாருக்கு பாதிப்புங்கிறத இன்னொரு முறையும் இந்த செய்தி வந்து உங்களுக்கு உணர்த்தியிருக்கு. குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு இதில் தவறுதலாக இருந்து விட்டார்கள் என்றால், இல்லாமல் போய் விட்டார்கள் என்றால், அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ சப்போஸ் அந்த நபர் அவங்க அப்பா இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கு இது நடந்திருக்குமா? விட்டுருப்பானா? தான் பிள்ளைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வரத விட்டுருப்பானா? ஸோ ஃபாதர் ரோல் எவ்வளோ முக்கியங்கிறத தயவு செஞ்சு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தகப்பன் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்தா, ஏன் அந்த காலத்தில் கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து அப்பன் பேர் தெரியாதவனேன்னு சொல்லி திட்டினாங்கன்னா, த ரீசன் அதுக்கு இருக்குது. அது ஏன் ஒரு கெட்ட சொல்லா அவச்சொல்லா வச்சாங்கன்னா, அப்பா பேர் தெரியாமல் ஒரு பையன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சொசைட்டி வரக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா அப்பா பேர் தெரியாமலோ அப்பா இல்லாமையோ ஒரு சொசைட்டியில் ஒரு குழந்தை வந்தது என்றால், அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சைக்கலாஜிக்கல் ட்ராமாவில் தொடங்கி அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் அப்யூஸ்லேருந்து எல்லாமே ஒரு அப்பா இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தைக்கு நடக்கும். ஸோ ஒரு அப்பாவோட கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சைக்காலஜிஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஒன்று, நம்ம இப்போ இதுலேருந்து நம்ம இப்போ கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, ஏதாவது ஒரு குழந்தை வந்து நமக்கு ஃபீல் பண்ணுறோம், ஒரு சரியில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு குழந்தைய வந்து கொண்டு போகிறாங்க. எனக்கு ஒன்று நடந்துச்சு. நான் இப்போ ராகவேந்திரன்லாம் போகும்போது தான் நடந்துச்சு. நான் சொல்கிறேன். இது இந்த சென்னையில் இந்த 9 பீச்சா இதில் ப்ளூ N4 இது இப்போ ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் அந்த ஃபேமிலியோட போயிருந்தோம். அப்போ போகும்போது ஒரு 6 மணி அந்த ஸ்டேஜில், அதாவது பீச் வந்து ஒரு 7-8க்கெலாம் மூடிடுவாங்க. அந்த பீச் வந்து 8 மணிக்கு மேலெலாம் இருக்காது. அந்த ஒரு 6 மணிக்கு மேலே அந்த பீச்சில் வந்து அந்த கடல் பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விசில் அடித்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் விசில் அடித்து சொல்லிட்டாங்க. எல்லாரும் நாங்கள் அந்த டைம் தான் போகிறோம். பீச்சுக்கு உள்ளே இருக்கிறவங்க, இந்த விளையாடுறவங்க போகிறவங்க எல்லாரையும் கடலில் நிற்க வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும். இருட்டினதுக்கப்புறம் அது தெரியாதுன்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன குழந்தை மட்டும் பீச்சில் தனியாக ஆடிட்டு இருக்கு. சின்ன குழந்தைன்னா ஒரு இந்த இவ்வளோ பெருசு, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தை. ஒரு 2 வயசு பையனோ பிள்ளையோ தெரில. அவங்க அந்த குழந்தை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது. நானும் ரொம்ப ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கேன். அந்த குழந்தை தனியாகவே விளாண்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சு பார்த்து இப்படி சைடில் வந்து பார்த்தோம். அவங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பா அம்மா, அது அவங்க அம்மாவான்னு எனக்கு தெரில. சரியா? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை, இவன் அப்பாவா இல்லை அவங்க அம்மாவா எனக்கு தெரில. அதான் தெரியலையே இப்போலாம். ஸோ அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நார்த் ஈஸ்ட் மாதிரி இருந்தாங்க. வெல் எஜுகேட்டட் மாதிரி இருந்தாங்க. இந்த பாஷான ஒரு அவுட்லுக்கில் தான் அவங்க 2 பேருமே இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு 2 நிமிஷம் பார்க்குறோம். குழந்தை தனியாகவே ஆடிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து அந்த பீச்சுக்கு போனவங்களுக்கு தெரியும். பீச்சுக்கும் இங்கே உட்காந்துருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடுனீங்கன்னா கூட ஒரு மிஞ்சி போனால் ஒரு சம் செகண்ட்ஸ் ஆகும். அந்த குழந்தைய ரீச் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 20 செகண்ட் ஆகும் ஓடினா. இப்போ புரியுதுங்களா சொல்கிறது? அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அதுவும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க மண்ணில். குழந்தை வந்து பீச்சில் காலில் அலை அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு இது ரிஸ்க்கு, குழந்தை இவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அலைகளாக அடிச்சு இழுத்துட்டு போச்சுன்னா இவங்க ரெஸ்பாண்ட் அடுத்த செகண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணி ஓடினா கூட காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனு. நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன், இட்ஸ் நாட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் தான் சொன்ன உடனே வந்துட்டு வீணோ அப்படின்னு அவன் ஒரு மாதிரி திமிரா பதில் கொடுத்தான். எனக்கு வந்து இவன் திமிரா பதில் கொடுத்தான்னு மட்டும் இல்லை, என்னடா பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப சொல்லிட்டோம். இல்லை அங்கே விடாதீங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன், உங்கள் குழந்தையான்னு கேட்டேன். அப்படின்னா வந்துட்டு ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டேன். ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கீங்க, குழந்தை தனியாக விளையாண்டுட்டு இருக்கு, டைம் வேறு ஆயிடுச்சு, நீ விளையாடுறதுக்கு அது அலௌட் இல்லை, நீங்கள் குழந்தைய கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். நான் அவங்க தானே குழந்தைய கூப்பிடணும். நம்ம போய் நமக்கு தெரியாத ஒரு குழந்தைய போய் நம்ம போய் டச் பண்ணி தூக்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், அதனால் வந்து குழந்தைய தூக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வீணோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரா பதில் கொடுத்தான். நமக்கு வந்து என்னடா அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவன் கூப்பிடவே இல்லை.
ஆனால் எங்களையும் பார்த்தான். நான் அப்புறம் போயிட்டு நாங்கள் போர்டை பார்த்தோம். அந்த போர்டில் வந்து அந்த அலைபேசி போட்டிருந்தாங்க, அந்த பீச் மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு, என்னன்னு பண்ண. அவர் வந்து எங்ககிட்ட என்ன கேட்குறாரு, போலீஸா நீங்கள் என் போலீஸாக இருந்தால் தான் நீங்கள் வருவீங்களா? நாங்கள் பப்ளிக் தாங்க, நாங்கள் வந்த பப்ளிக் தான். நீங்கள் இல்லை, நீங்கள் யார்? இங்கே வந்திருக்க பப்ளிக் தான். ஒரு குழந்தை தனியாக பீச்சில் இருக்குது, வந்து பாருங்க அப்படின்னும். அப்புறம் இவங்க வந்து அங்கேருந்து நடந்து வந்தாங்க. இவங்க நடந்து வரதை பார்த்தோன்னே அவன் போய் குழந்தை தூக்கிட்டான். அவன் பார்த்துட்டே இருக்கான், நம்ம எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறோங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் வந்து அப்புறம் குழந்தைய தூக்கிட்டான். அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இப்போ நாங்களும் வந்துட்டோம். சரியா? இப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எங்களுக்கு பதட்டமாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலிக்கே, ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு, நான் எனக்கு மட்டும் இல்லை, அங்கேருந்து எங்கள் வீட்டில் இருந்து அம்மா அத்தை எல்லாருமே வந்துட்டான். அவங்க எல்லாருக்குமே பதட்டம். அவங்களாமே சொல்லி தான் அப்புறம் நம்ம போய் பேசுகிறோம். பட் இதை எல்லாரும் பண்ணுங்க. இனிமேல் குழந்தை ஒரு இடத்துல தனியாக இருக்கிறதாவோ, இல்லை ஒரு குழந்தையோட அப்பா அம்மா ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடந்துக்கிறாங்கங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, இல்லை வந்துட்டு அது ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணுற மாதிரி பொது இடத்துல போட்டு ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்திய கலாச்சாரத்தில் லைட்டாக அப்போ எப்படி தட்டுறது போகிறதுங்கிறது வேற, அப்யூஸ் பண்ணுறது. இப்போ நாங்களாம் சின்ன வயசில் அடி வாங்காமலாம் வளரல. இப்போ நீங்களும் அடி வாங்காமல் வளர்ந்துருக்க மாட்டீங்க. எல்லாரும் அடி வாங்காமல் வளர்ந்துட. அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், கொஞ்சம் வேண்டிய இடத்துல கொஞ்சணும். ஒரு லைட்டை 2 தட்டு தட்டுறதுங்கிறது வேற, போட்டு கொடுமைப்படுத்துறதுங்கிறது வேற. ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இல்லை அந்த குழந்தைய அடிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுன்னா இன்டர்வீன் பண்ணலாம். நீங்கள் போய் தைரியமாக கேளுங்க, என்னங்க பண்ணுறீங்க, யார் நீங்கள், எதுக்கு குழந்தை இப்படி அடிக்கிறீங்கன்னு போய் கேளுங்க. அவங்க ஏதாவது பேசுகிறாங்க போகிறாங்கன்னா அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்டவங்க. உங்களுக்கு சந்தேகம் எதாவது இருந்துச்சுன்னா காவல்துறை தான் எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்காங்க, டக்குன்னு காவல்துறையை வரவைங்க. காவல்துறை, சைல்டு ஹெல்ப் எல்லாத்தையும் வரவைங்க. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு. நம்ம குழந்தை இல்லை அதனால நம்ம கண்டுக்க வேண்டாம், அடுத்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் நம்ம அசியூம் பண்ண வேண்டாம். என்னென்னோ நடக்குது. ஸோ அந்த அசியூமே பண்ணாதீங்க. ஒரு குழந்தைய ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க, அந்த குழந்தை கதறுன்னு கதறுதுன்னா நம்ம அசியூம் பண்ண வேண்டாம் அது அவங்க அம்மா அது அவங்க அப்பான்னு நம்ம அசியூம் பண்ண வேண்டாம். ஏங்க குழந்தை அழுதுன்னு கேட்கறதுக்கு நம்ம ஒரு சொசைட்டியை உருவாக்கணும். ஸோ இனிமேல் கொஞ்சம், ஏன்னா கடத்திட்டு கூட போகலாம். ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸுங்க, குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைய பெற்று எடுத்துருக்காங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது கூட வந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஆனால் பிடிச்சிட்டாங்க. பட் பச்சை குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, போய் விற்கிறாங்க. குழந்தைய வியாபாரம் பண்றாங்க, குழந்தைய போய் விற்கிறானுங்க. ஸோ இந்த இதெல்லாம் இந்த சொசைட்டியில் இருக்கு. ஸோ அதனால ஒரு குழந்தை வந்து அழுகுது, தனியா இருக்குது, குழந்தை வந்து ஒரு மாதிரி சம்திங் ராங்னு ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு போய் தலையிடுங்க. சொல்ல முடியாது அந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒன்று, அது எதுவும் தப்புன்னு இல்லை, பட் நம்ம சைட்லேருந்து போனோம். ஆனால் போய் தலையிடும் போது கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக, நீ நம்ம சைட்ல இருந்தோம் அவங்ககிட்ட பேசும்போது அவனை இவனெல்லாம் பேசாமல், என்னங்க குழந்தை ஏன் அழுதுன்னு சொல்லி மரியாதையாக பேச கற்றுக்கோங்க. மரியாதையாக போயிட்டு அது என்னன்னு கேட்க பாருங்கள். சப்போஸ் அவங்க சைடு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இது இன்னொன்று நான் சொல்கிறேன். நார்வே சமீபத்தில் போனப்போ அங்கே சில நடைமுறைகள்லாம் குழந்தைகளுக்குலாம் இருக்குது. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஃபாலோ பண்ணால் நாடு நாசமாக போயிடும், அதுவும் எனக்கு தெரியும். பட் ஓரளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போன தமிழர்களுக்கே நிறைய பேர் இதில் அவதிப்பட்டும் இருக்கிறாங்க. ஸ்கூலில் குழந்தைங்க படிக்க வைக்கிறாங்களா, அப்போ அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்களாம், உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களை ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணால், மிரட்னா, வந்து ஒரு மாதிரி பிளாக்மெயிலிங்காக இதெல்லாம் பேசினா போனால் நீங்கள் உடனே வந்துட்டு ஸ்கூலில் சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் ஸ்கூலில் ஆக்ஷன் எடுப்போம், இல்லை இந்த பர்டிகுலர் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிடுவாங்களாம். உங்களுக்கே தெரியும், ஈழத்தமிழர்கள்லாம் அங்கே குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க, வளர்க்குறாங்க. நம்ம வே ஆஃப் வளர்ப்பு எப்படி இருக்கும், அவங்களது வேறு. நார்வேக்காரங்களோட வளர்ப்பு ஒரு மாதிரி, நம்மளோட வளர்ப்பு ஒரு மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை வந்து அடம் பிடிக்குது பண்ணுதுன்னா அடிக்கிறது பண்ணுறதுலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு குழந்தைய அடிச்சிருக்காங்க வீட்டில், நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டில் அடிச்சிருக்காங்க. அந்த புள்ள போய் என்ன பண்ணிடுச்சு, ஸ்கூலில் சொல்லிடுச்சு, அதை எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை சேர்ந்துட்டு அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் சொல்லிடுச்சு. ஸ்கூல் என்ன பண்ணியிருக்கு, அங்கே அப்பா அம்மாட்ட என்கொயரியே போடலை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் கேட்கல. அத்தாரிட்டிஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. அத்தாரிட்டிஸ் வந்து குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, எதுவுமே விசாரிக்கல, ஒன்றும் பண்ணல. ஒரு ஹிந்தி படம் கூட வந்துச்சு இந்த மாதிரி ஒரு சினாரியோ. தூக்கிட்டு போயிட்டாங்களாம். தூக்கிட்டு போனோன்னே அப்புறம் போய் பதறி, அப்புறம் போயிட்டு அங்கே இருக்க அத்தாரிட்டிஸ் கிட்ட இவங்க மேல்முறையீடு பண்ணி அட்வொகேட்ஸை வச்சு சொல்லி, இல்லைங்க எங்கள் கல்ச்சரில் வந்து குழந்தைங்கள அப்படி இப்படின்னு மிரட்டி உருட்டி தாங்க வளர்ப்பாங்க, இது வந்து எங்களோட கல்ச்சரில் அப்படி தான் இருக்குது, உங்கள் கல்ச்சர் வேறு, இந்த நாட்டோட சட்டம் வேறு, அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இனிமேல் பார்த்துக்குறோம், எங்கள் குழந்தை மேலே எங்களுக்கு பாசம் இல்லாமலன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இந்த குழந்தைக்கு செய்கிற அந்த பிள்ளைக்குமே அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சுருவாங்கன்னா அதுக்கு தெரியாது. அது அப்புறம் உள்ளே போய் அழுன்னு அழுது
என்னடா பிரிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அழுது. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை புரியுது. வந்து அது போய் அழுது இருக்கு. ஐயோ எங்கள் அப்பா தான் வேணும், எங்கள் அப்பா தான், அவங்க தான் ஒன்று குடும்பப்படுத்துறாங்க. இல்லை எங்கள் அப்பா அம்மா தான் வேணும், அவங்க தான் என்ன பாசமாகவும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அது அழுது இருக்கு. அது அழுதுக்கப்புறம் திரும்ப வந்து அப்புறம் சரின்னு அத்தாரிட்டிஸ் வந்து இல்லை இது ஓகே இவங்க ஒரு வளர்ப்பு அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே பாருங்க அடிச்சு தான் வளர்க்கணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைக்கணும். ஆனால் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணான் பார்த்தீங்களா, ஒரு குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அவன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு நார்வேல. வந்தான், எதுவுமே விசாரிக்கல, வா எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசுன்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அவன் வச்சுக்கிட்டான். இந்த ரெஸ்பான்ஸில் ஒரு 30% ரெஸ்பான்ஸ் நம்ம தமிழக அரசும் கேரள அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் எடுத்தது என்றால் குழந்தைங்க இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகுமா? கொஞ்சம் யோசிங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை வந்து குழந்தை விஷயத்தில் செய்ய தவறாதீங்க. அது யூகிக்காதீங்க. ஏன்னா நம்மளால யூகிக்க முடியாத மாதிரியான நிகழ்வுகள் இப்போ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அப்பாவி குழந்தை இந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சு சாக வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்மளுடைய சமூகம் அந்த குழந்தைய கைவிட்டுருச்சு. ஒரு கொடுமையான கூட்டத்துக்கிட்ட இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுற அளவுக்கு நம்மளோட சமூகம் அட்டாச்சா இல்லை. இதுதான் யதார்த்தம். டாக்டர்களுக்கு தெரியல, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தும் போலீஸ் பெருசாக கண்டுக்கல. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இனிமேல்னாச்சும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கும்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து யோசிச்சிங்கன்னா நம்ம ஓரளவுக்கு புரிதல் வரும். ரைட், சொல்ல வேண்டிய சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே இதை வந்து பற்றி யோசித்து ஒரு பேரண்ட்ஸும் இதை பார்க்கணும். பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.